பிரபஞ்சத்தின் ஆட்சியாளர்களான சிவனும் விஷ்ணுவும் தங்கள் வழியை இழந்தால் என்ன ஆகும்? இந்த பிரபஞ்சத்தின் எஜமானர்களே தாங்கள் மறந்துவிட்ட ஒரு உயர்ந்த சக்தியிடம் சரணடைந்தால் என்ன நடக்கும்? இன்று நாம் தேவி பாகவதத்தின் 7வது காண்டத்தின் பக்கங்களை திறக்கப் போகிறோம். அங்கு மும்மூர்த்திகளின் ஆணவத்தை ஒரு நொடியில் உடைத்த உண்மை மறைந்துள்ளது. காலம் கூட நிற்கும் படைப்பின் விளிம்பிற்கு கொண்டு செல்லும் ஒரு அதிசய பயணத்திற்கு தயாராகுங்கள். ஏனெனில் இந்த கதை சாதாரண மாயையை பற்றியதல்ல, மகா மாயையை பற்றியது. இது படைப்பின் ஆரம்ப காலத்தை பற்றிய கதை. அந்த காலத்தில் விஷ்ணு க்ஷீரசாகரில் உள்ள சேஷஷயாவில் உறங்கிக் கொண்டு உலகை காத்து வந்தார். அதே நேரத்தில் சிவபெருமான் கைலாயத்தில் தியானித்து அழிவின் பொறுப்பை ஏற்று செயல்பட்டு வந்தார். இருவரும் தங்களுடைய தெய்வீக சக்திகளை நன்கு அறிந்திருந்தனர். ஆனால் காலப்போக்கில் அந்த உணர்வு மெதுவாக ஒரு அமைதியான ஆணவமாக மாறத் தொடங்கியது. முழு பிரபஞ்சமும் தங்களது சொந்த சக்தியால் மட்டுமே இயங்குகிறது என்று அவர்கள் நம்பத் தொடங்கினர். ஆனால் அவர்கள் ஒரு முக்கியமான உண்மையை மறந்து கொண்டிருந்தனர். தங்களது சக்திகளும் கூட ஒரு பெரிய மூலத்திலிருந்து வந்தவை என்பதை. அகங்காரம் ஞானிகளையே கூட வழிதவற செய்யும். இப்போது அது படைப்பின் இந்த 2 பெரிய தூண்களையும் மெதுவாக மூழ்கடித்துக் கொண்டிருந்தது. அவர்களின் ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு எண்ணத்தையும், அனைத்தையும் தாண்டி இருக்கும் ஒரு உயர்ந்த சக்தி கவனித்துக் கொண்டிருந்ததை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அந்த உயர்ந்த சக்தியே ஆதிசக்தி தேவி. தனக்கு பிரியமான இந்த 2 தெய்வ வடிவங்கள் மாயையின் வலையில் சிக்கிக் கொண்டதை கண்டபோது தேவி ஒரு தெய்வீக நாடகத்தை நடத்த முடிவு செய்தாள். அவர்களின் அகங்காரத்தை உடைத்து உண்மையான சத்தியத்தை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக இந்த நாடகம் அவசியமானது. அதற்காக தேவி தனது யோக மாயையை எழுப்பினாள். யாராலும் எளிதில் கடந்து செல்ல முடியாத ஒரு அதிசய மாயை. இந்த தெய்வீக நாடகம் க்ஷீரசாகரில் தொடங்கியது. பகவான் விஷ்ணு தனது சேஷ சயனத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தார். ஆனால் திடீரென்று அவருக்குள் ஒரு விசித்திரமான வெறுமை எழுந்தது. 1 மில்லியன் சூரியன்களை போன்ற அவரது பிரகாசம் மெதுவாக மங்கத் தொடங்கியது. பிரபஞ்சத்தை தாங்கி வந்த அவரது கரங்கள் இனி அதே வலிமையை உணரவில்லை. ஒரே ஒரு சைகையால் பிரபஞ்சம் முழுவதும் கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அவரது சுதர்சன சக்கரம் இப்போது ஒரு சாதாரண உலோக சக்கரம் போல தோன்றியது. இதனால் விஷ்ணு ஆச்சரியமடைந்தார். அவர் எழுந்திருக்க முயன்றார். ஆனால் அவரது உடல் அதற்கு இணங்க மறுத்தது. அன்று பிரபஞ்சத்தின் பாதுகாவலராக இருந்த விஷ்ணுவுக்கே தன்னை உதவியற்றவராகவும் சக்தியற்றவராகவும் உணர வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதே நேரத்தில் தொலைவில் கைலாய மலையில் மகா யோகி சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். ஆனால் திடீரென்று அவரது தியானம் உடைந்தது. அவரது மனம் அமைதியிலென்று அசைந்தது. பிரபஞ்சத்தில் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய அவரது தெய்வீக சக்தி குறையத் தொடங்கியது. அழிவின் அக்னியை தாங்கிய அவரது 3வது கண் அணைந்து விட்டது போல தோன்றியது. ஒரு காலத்தில் தர்மத்தை பாதுகாத்த அவரது திரிசூலம் இப்போது ஒரு கனமான சுமையாக உணரப்பட்டது. காலத்தின் எஜமானனான மகாதேவன் கூட காலத்தின் ஒரு விசித்திரமான விளையாட்டில் சிக்கியது போல் இருந்தார். அவர் கண்களை திறந்தபோது அவரை சுற்றி ஒரு அசாதாரணமான அமைதி நிலவியது. அவரும் இப்போது சக்தியற்றவராக இருந்தார். இவ்வாறு 2 பெரிய தெய்வங்களும் தங்களது தனித்தனி நிலைகளில் அதே மிர்மியமான உதவியற்ற தன்மையுடன் போராடிக் கொண்டிருந்தனர். இந்த விசித்திரமான நிகழ்வு ஏன் ஏற்பட்டது என்று அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருந்தது. அவர்களது சக்திகள் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டன என்பது. இந்த அதிசயமான நிகழ்வை கண்டு பிரம்மாவும் மற்ற அனைத்து தேவர்களும் கடும் பீதியடைந்தனர். பிரபஞ்சத்தின் பாதுகாவலரும் அழிப்பவருமான இருவரும் சக்தியற்றவர்களாகிவிட்டால் இந்த பிரபஞ்சத்திற்கு என்ன ஆகும்? இந்த கேள்வியே விஷ்ணுவையும் சிவபெருமானையும் அதிர்ச்சியிலும் குழப்பத்திலும் ஆழ்த்தியது. அவர்கள் இந்த விசித்திரமான நிலைமைக்கான காரணத்தை தேடத் தொடங்கினர். ஒருவரின் நிலைமை மற்றவருக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரே கேள்வி அவர்களின் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. இது எப்படி நடந்தது? நமது சக்திகளை யார் பறித்தார்கள்? அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு தெய்வீக குரல் எதிரொலித்தது. அவர்கள் பதில்களை தேட விரும்பினால் எல்லா உலகங்களையும் கடந்து செல்லும் உயர்ந்த தெய்வீக தலமான மணித்வீப் எனும் இடத்திற்கு பயணம் செய்ய வேண்டும் என்று அந்த குரல் கூறியது. அங்குதான் ஆதிசக்தி தேவி தங்கி இருக்கிறாள். இதை கேட்ட விஷ்ணுவும் சிவபெருமானும் தங்களிடம் எஞ்சியிருந்த சிறிய சக்தியை கூட திரட்டி அந்த தெய்வீக தலத்தை நோக்கி புறப்பட்டனர். இது வெறும் ஒரு பயணம் மட்டுமல்ல, அகங்காரத்திலிருந்து அறிவுக்கான பயணம், மாயையிலிருந்து உண்மைக்கான பயணம். இறுதியில் அவர்கள் சுற்றிலும் ஒளி மட்டுமே நிறைந்திருந்த ஒரு அதிசயமான இடத்தை அடைந்தனர். அந்த ஒளி
கோடிக்கணக்கான சூரியன்களும் சந்திரன்களும் சேர்ந்து வெளிப்படுத்தும் பிரகாசத்தை விட அதிகமாக இருந்தது. அவர்களின் முன்னால் மணித்வீப்பின் பிரம்மாண்டமான சுவர்கள் எழுந்து நின்றன. அவை கல் அல்லது களிமண் கொண்டு கட்டப்பட்டவை அல்ல. அந்த சுவர்கள் தட்டையான வைரங்களாலும் நீலக்கற்களாலும் உருவாக்கப்பட்டிருந்தன. அவற்றின் உயரம் அளவிட முடியாத அளவுக்கு மிகுந்ததாக இருந்தது. அவற்றின் சிகரங்கள் மேகங்களை கடந்து எல்லையற்ற ஆகாயத்தில் மறைந்து போவது போல் தோன்றின. ஒவ்வொரு சுவரிலும் பிரபஞ்சத்தின் கதைகளை சொல்லும் அற்புதமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. அந்த சுவர்களிலிருந்து மெதுவாக ஓம்காரத்தின் ஒலியை போன்ற ஒரு அதிர்வெண் வெளிப்பட்டது. அந்த ஒலி யாருடைய மனதையும் கவரும் ஒரு தெய்வீக நாதமாக இருந்தது. இந்த மணித்வீப்பே பகவதி தேவியின் தெய்வீக தங்குமிடம். மெதுவாக அவர்கள் முன்னோக்கி நகர்ந்தனர். அவர்களுக்கு முன் சுதாசாகரம், அமிர்த கடல் விரிந்து கிடந்தது. அது சாதாரண நீர் அல்ல, பால் போல வெண்மையாகவும் தேன் போல அடர்த்தியாகவும் இருந்த ஒரு தெய்வீக திரவம். அதன் மேல் நீல தாமரைகள் மலர்ந்திருந்தன. ஒவ்வொரு தாமரையும் ஒரு தெய்வீக ஒளியை வெளிப்படுத்தியது. இந்த அமிர்த ஏரியிலிருந்து ஒரு துளி கூட இறந்த கோடிக்கணக்கான உயிர்களை உயிர்ப்பிக்கும் சக்தியை கொண்டதாக கூறப்படுகிறது. சிவனும் விஷ்ணுவும் அங்குள்ள காற்றை உணர்ந்தனர். அது அமிர்தத்தின் குளிர்ச்சியாலும் காவி மலர்களின் நறுமணத்தாலும் நிரம்பியிருந்தது. இந்த தீவின் அழகு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒன்று. இங்கு கல்ப விருட்ச மரங்கள் வளர்ந்தன. நிலம் சிந்தாமணி ரத்தினங்களால் ஆனது. அமிர்தம் நிரம்பிய ஏரிகள் எல்லா திசைகளிலும் பாய்ந்தன. இந்த சூழலின் அமைதியும் தெய்வீகமும் அவர்களை ஆழமாக தொட்டது. அந்த நிமிடத்தில் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் இருந்த எஞ்சிய பெருமையும் கரைந்து போனது. அவர்கள் இப்போது உணர்ந்தார்கள், தாங்கள் ஒரு அளவற்ற பெரிய சக்தியின் முன் நிற்கிறார்கள் என்பதை. ஆனால் மணித்வீப்பிற்குள் நுழைவது எளிய காரியமல்ல. அதற்கான பாதை தேவியின் காவலர்களான யோகினிகளை கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. அங்கே கோடிக்கணக்கான யோகினிகள் நின்றனர். சிலர் கடுமையான கோபத்துடன் நின்றனர், மற்றவர்கள் மென்மையான அமைதியுடன் நின்றனர். ஆனால் நண்பர்களே, இங்கு கோடிக்கணக்கானவர்கள் என்பது வெறும் எண்ணிக்கை அல்ல. அதன் அர்த்தம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு துகளில் கூட தேவியின் ஒரு காவல் சக்தி நிலைத்திருக்கிறது என்பதுதான். அந்த யோகினிகளின் கண்கள் மிகவும் கூர்மையாக இருந்தன. அவர்களின் பார்வையை சந்திப்பதே மும்மூர்த்திகளுக்கு கூட எளிதானதல்ல. அவர்கள் சாதாரண காவலர்கள் அல்ல, பிரபஞ்சத்தின் இட்டிய காவலர்களாக இருந்தனர். அவர்களின் சக்தியை பொறுத்தவரை அந்த யோகினிகளில் ஒவ்வொருவருக்கும் முழு பிரபஞ்சத்தையே கவிழ்க்கும் ஆற்றல் இருந்தது. ஒரு காலத்தில் முழு உலகத்தையும் தங்கள் சொந்தமாக கருதிய சிவனும் விஷ்ணுவும் இன்று அந்த யோகினிகளின் முன்னால் பரந்த கடலில் ஒரு சிறிய தூசி போலவே தங்களை உணர்ந்தனர். அந்த நிமிடத்தில் பிரபஞ்சத்தின் பாதுகாப்பு எவ்வளவு வலிமையானது என்பதை அவர்கள் முதன்முறையாக உணர்ந்தனர். தேவியின் அனுமதியின்றி அங்கே ஒரு மூச்சு கூட எடுக்க முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இவ்வாறு முன்னொரு காலத்தில் உலகமே தங்களுடையது என்று நினைத்த சிவனும் விஷ்ணுவும் இப்போது பரந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிறிய துகளாகவே தங்களை உணர்ந்தனர். இதற்கு பிறகு சிவனும் விஷ்ணுவும் மெதுவாக முன்னோக்கி நகர்ந்தனர். மணித்வீபத்தின் மையத்தில் ஒரு பிரம்மாண்டமான சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த உச்ச சக்தியை அவர்கள் கண்டனர். அவள் புவனேஸ்வரி, ஆதிசக்திதானே. அவளுடைய தெய்வீக வடிவம் அளவற்ற பெருமையுடனும் பிரகாசத்துடனும் இருந்தது. அதை கண்ட சிவனும் விஷ்ணுவும் ஒரு கணம் திகைத்து போனார்கள். அவளுக்கு ஆயிரக்கணக்கான கரங்கள் இருந்தன. ஒவ்வொரு கரத்திலும் தெய்வீக ஆயுதங்கள் மின்னின. அவளுடைய முகத்தில் சந்திரனின் அமைதியும் சூரியனின் பிரகாசமும் ஒன்றாக இணைந்திருந்தது. அவளுடைய திருவடிகளின் கீழ் கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் வணங்கி நின்றது போல தோன்றியது. அந்த பிரம்மாண்டமான வடிவத்தை கண்டதும் சிவனும் விஷ்ணுவும் அனைத்தையும் புரிந்து கொண்டனர். ஒரே நொடியில் அவர்கள் முழுமையான ஞானத்தை அடைந்தனர். தங்களிடம் இருந்த சக்தி அவர்களுடையது அல்ல, அவர்கள் மூலம் செயல்பட்ட அந்த உச்ச சக்தியின் வெவ்வேறு வெளிப்பாடுகள் தான் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அவர்களின் அகங்காரம் ஒரு கணத்தில் உடைந்து போனது. அப்போது தேவி மெதுவாக பேசினாள். விஷ்ணு, சதாசிவா, நீங்கள் இருவரும் என் அன்பான வடிவங்கள். நீங்கள் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் செயல்பட முடியாது. ஆனால் இதை எல்லாம் செய்ய உங்களுக்கு உதவும் சக்தியின் ஆதாரம் நான் தான் என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிரம்மாவுக்கு படைக்கும் சக்தியையும், விஷ்ணுவுக்கு காப்பாற்றும் சக்தியையும், சிவனுக்கு அழிக்கும் சக்தியையும் அளிப்பது நான் தான். அகங்காரம் மிக பெரிய மாயை. உங்கள் உண்மையான இயல்பை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த தெய்வீக நாடகம் அமைக்கப்பட்டது. தேவியின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் சிவனும் விஷ்ணுவும் வருத்தத்தால் கண்கலங்கினர். அவர்கள் கைகளை கூப்பி தலைகுனிந்து வேண்டினர். அம்மா, ஜெகதம்பிகே, அறியாமையில் நாங்கள் அகங்காரத்தில் மூழ்கியிருந்தோம். உங்கள் மாயையால் எங்கள் மாயையை உடைத்து எடுத்து எங்களை ஆசீர்வதித்தீர்கள். நீங்கள்தான் அண்டிம உண்மை. அனைத்து சக்திகளுக்கும் தாயாக இருப்பவள் நீங்கள்தான். நாங்கள் உங்களிடம் சரணடைகிறோம்.
அவர்களின் உண்மையான பிரார்த்தனையை கேட்ட தேவி புன்னகைத்தாள். பின்னர் அவள் தனது மாயையை விலக்கிக் கொண்டாள். அந்த தருணத்தில் விஷ்ணுவும் சிவனும் தங்கள் இழந்த சக்திகள் மீண்டும் திரும்பியதை உணர்ந்தனர். ஆனால் இப்போது அவர்களிடம் இருந்தது அகங்காரம் அல்ல, ஞானமும் பணிவும். அவர்கள் தேவியை பணிந்து வணங்கி பின்னர் தங்கள் தெய்வீக நிலைகளுக்கு திரும்பினர். இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை கற்பிக்கிறது. கடவுளாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, அகங்காரமே மிகப்பெரிய எதிரி. சக்தியின் உண்மையான அர்த்தம் அதிகாரத்தை நிலைநிறுத்துவதல்ல, மாறாக சேவை செய்து சமநிலையை பேணுவதாகும். நமது வெற்றி அல்லது சக்தி எல்லாம் நமக்கே சொந்தம் என்று நாம் நினைக்கத் தொடங்கும் போது நாம் உண்மையிலிருந்து விலகத் தொடங்குகிறோம். தேவி பாகவதத்தின் இந்த கதை நமக்கு ஒரு நினைவூட்டல். நாம் அனைவரும் ஒரே உயர்ந்த சக்தியின் ஒரு பகுதி. அந்த இறுதி உண்மையை அடைய ஒரே பாதை பணிவு. இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? ஆதிசக்தியின் வேறு எந்த தெய்வீக செயல்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? கீழே உள்ள கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இதுபோன்ற புராண கதைகளில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் எங்கள் சேனலை பதிவு செய்து மணி ஐகானை அழுத்துங்கள். நன்றி.